வணக்கம் வீவர்ஸ். வாழை இலை நம் பாரம்பரியத்தோடு நெருங்கிய தொடர்புடையது. வாழை இலை விருந்துகள், விழாக்கள், திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளின் போது வாழை இலையை பயன்படுத்தி உணவு பரிமாறுவது என்பது மரியாதையின் வெளிப்பாடாக இருந்தது. ஹோட்டல்களில் கூட வாழை இலையில் கட்டித்தரும் உணவுகளுக்குத்தான் மவுசு அதிகம். வாழை இலையை பயன்படுத்தி உணவு சாப்பிடுவது சுகாதாரமும் சுற்றுச்சூழலுக்கு உகந்தது என்றாலும் கூட அதையும் தாண்டி நம் உடலுக்கு தரக்கூடிய நன்மைகள் ஏராளம். அப்படி இந்த வாழை இலையை பயன்படுத்தி உணவு சாப்பிடும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். தொடர்ந்து வாழை இலையை பயன்படுத்தி உணவு சாப்பிடுபவர்களுக்கு புற்றுநோய் வரும் ஆபத்து மிகவும் குறைவு. ஏன் பார்த்தீங்கன்னா, வாழை இலையில் பாலிஃபினால்கள்னு சொல்லக்கூடிய ஒரு இயற்கையான ஆன்டி ஆக்சிடென்ட் நல்லளவில் நிறைந்திருக்கிறது. கிரீன் டீக்கு அடுத்தபடியாக அதிக பாலிஃபினால்கள் நிறைந்தது இந்த வாழை இலையில் தான். இது செல்களின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. உடலில் உண்டாகக்கூடிய நச்சு கழிவுகளால் செல்கள் சேதமடைவதை தடுக்கும். இதன் காரணமாக செல் சிதைவினால் உண்டாகக்கூடிய புற்றுநோய் மற்றும் சருமம் சார்ந்த பிரச்சனைகள் வருவதும் தடுக்கப்படும். அடுத்து, செரிமானத்தை எளிதாக்கும் ஆற்றல் இந்த வாழை இலைகளுக்கு உண்டு. வாழை இலையில் சூடான உணவுகளை பரிமாறும் போது வாழை இலையில் இருக்கக்கூடிய குளோரோஃபின் என்னும் பச்சையம் உணவோடு கலந்து உடலில் சென்று சேர்ந்துவிடும். இது இரைப்பையில் செரிமானத்திற்கு தேவையான நொதிகளை நன்கு சுரக்க செய்து செரிமானம் எளிதில் நடைபெற உதவி செய்யும் மற்றும் தோல் சார்ந்த நோய்கள் வராமலும் தடுக்கும். தோலில் ஏற்படக்கூடிய தேமல், பருக்கள், கட்டிகள் மீது வாழை இலை சாற்றை பூசி வர கட்டிகள் மற்றும் பருக்கள் விரைவில் குணமாகும். அடுத்து, வாழை இலையை பயன்படுத்தி தொடர்ந்து உணவு சாப்பிடுவர்களுக்கு இளநரை ஏற்படுவது தடுக்கப்படும் மற்றும் தலைமுடி நல்ல அடர்த்தியாகவும் கருமையாகவும் வளர்றதுக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது இந்த வாழை இலை. வாழை இலை ஒரு சிறந்த நச்சு முறிப்பானாகவும் செயல்படக்கூடியது. தேல், பூரான் போன்ற விஷப்பூச்சிகள் கடித்து விட்டால் வாழை இலை சாற்றை அருந்த கொடுக்க உடலில் உள்ள நச்சு முறியும் மற்றும் கடித்த இடத்தில் வாழை இலை சாற்றை தேய்த்து வர புண்கள் விரைவில் குணமாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா, வாழை இலையில் ஆன்டி பாக்டீரியல் பண்புகள்னு சொல்லக்கூடிய பாக்டீரியாக்களுக்கு எதிராக செயல்படும் பண்புகள் அதிகம். இதன் காரணமாகத்தான் தீக்காயங்களினால் பாதிக்கப்பட்ட நபரை வாழை இலையில் படுக்க வைப்பதுண்டு. இப்படி செய்வதன் மூலமாக தீக்காயங்கள் விரைவில் குணமாகும். உடலில் ஏற்படக்கூடிய பிற காயங்களுக்கு கூட இந்த வாழை இலையை பயன்படுத்தி பத்து போடும்போது புண்கள் விரைவில் குணமாகும். மற்றும் வாழையில் இருக்கக்கூடிய ஆன்டி பாக்டீரியல் பண்புகள் காரணமாகத்தான் வாழை இலையை பயன்படுத்தி உணவு கட்டும்போது உணவு நீண்ட நேரம் கெட்டு போகாமல் இருக்கும். இது தவிர வாழை இலையை பயன்படுத்தி தினமும் உணவு சாப்பிடும்போது இரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றப்பட்டு இரத்தம் சுத்தமாகும் மற்றும் சிறுநீரக கற்கள் ஏற்படுவது தடுக்கப்படும். உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். சூடான உணவுகளை வாழை இலையில் வைத்து பரிமாறும்போது உணவின் சுவையும் மனமும் கூட அதிகரிக்கும். இவ்வளவு நன்மைகள் தரக்கூடியது வாழை இலை என்றாலும் கூட நாகரிகம் என்ற பெயரில் பிளாஸ்டிக் மற்றும் பீங்கான் தட்டுகளை பயன்படுத்தி உணவு சாப்பிடுவதை தவிர்த்து சுப நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் இல்லாமல் வீட்டில் கூட முடிந்தவரை வாழை இலையை பயன்படுத்தி உணவு சாப்பிடுவோம். அன்றாட நாம் சாப்பிடும் உணவை உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்கு நன்மை செய்வோம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். பிறருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மேலே இது போன்ற ஹெல்த் அண்ட் பியூட்டி தெரிஞ்சுக்க அழகு ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.